பழனி கோவிலில் உண்டான பரபரப்பு, பக்தர்களுக்கு நடந்த கொடூரம். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோவிலில் எடப்பாடி பக்தர்கள், ஈரோடு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை புரிந்தனர். இதில் ஈரோடு பக்தர்கள் காவடி எடுத்துச் செல்ல சிறப்பு வள்ளி கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. இதில் எடப்பாடி பக்தர்களும் முந்தியடித்துக் கொண்டு உள்ளே நுழைய முயற்சி செய்தனர். இந்த நிலையில் கோவில் பாதுகாவலர்கள், கோவில் அதிகாரிகள் முந்தியடித்துக் கொண்டு வந்த எடப்பாடியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரை இழுத்து கொண்டு சென்று தாக்கியதாகவும் மண்டையை உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த சந்திரன் மற்றும் அவரது மகன் ஆகிய இருவரும் பழனிமலை கோவிலில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் எடப்பாடியைச் சேர்ந்த பக்தர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கோவில் வளாகத்தில் நின்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதில் போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தங்களை தாக்கிய பாதுகாவலர் வரும் வரை நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என பக்தர்கள் கூறி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் கோவில் உதவி ஆணையர் லட்சுமி அவர்கள் தாக்கியதாக கூறப்படும் கோவில் அதிகாரி மற்றும் பாதுகாவலர்களை சஸ்பெண்ட் செய்வதாக கூட்டத்தில் கூறினார். அதனை கேட்ட ஒரு பிரிவினர் சென்று விட்டார்கள் மற்றும் இன்னொரு பிரிவினர் அந்த பாதுகாவலர்கள் வரும் வரை நாங்கள் செல்ல மாட்டோம் என போராட்டத்தில் உள்ளனர். தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது. கொஞ்சம் சத்தம் இல்லாம இருங்க. எந்த வகையிலுமே நீங்க முடிவுக்கு வராது போல இருக்குது. ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு புகார் கொடுங்க. நீங்க இந்த கோயிலோட புனிதத்தை கெடுத்துட்டு அசிங்கமா தான் போறோம் எல்லாருமே. உண்மையிலே சொல்றேன், நான் சொல்றேன் கேளுங்க. இதை விட எவ்வளவு கேவலம் போலீஸ் ஆபீசர் கூட நின்றுகிட்டு நாங்க உங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரு புகாரை கூட எஃப்ஐஆர் போட்டு போறோம். எடப்பாடிக்காரங்க வந்தாங்க, ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு போறோம். ஏன் தேவையில்லாம போட்டுட்டு கோயிலோட புனிதத்தை கெடுக்கிறீங்க? ஏதாவது ஒரு முடிவு. பேர் பேசுறாங்க, ஒவ்வொருத்தரா பேசிக்கிட்டீங்க. வேலை எங்களுக்கு என்ன ஏற்றுவாங்க? ஒருத்தர் புகார் கூட எஃப்ஐஆர் போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணிட்டு போறேன். வேலை முடிச்சு போச்சு. நான் திரும்ப சொல்றேன், லாஸ்ட் மினிட் டைம் தர்றேன். புகார் கூட அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு செக்யூரிட்டி மேல எஃப்ஐஆர் போட்டு போறேன். இதை விட கெஞ்சலுக்கு அவசியம் கிடையாது. இது பண்ணிட்டு இருக்க அவசியம். எவ்வளவு மரியாதை கொடுக்குறேன்? ஊருக்காரங்க பேசுறீங்க, என்ன மரியாதை கொடுக்குறீங்க? நீங்க நாட்டாவை பெரிய போல பேசுறீங்க. நீ பண்றதை பண்ணியா? எப்படியா எஃப்ஐஆர் போடியா? நீ முடிவு